எலி சொற்களால் இறைவனை பழித்து கொண்டிருந்தார்கள். 5ஆம் நாள் விடிந்தபோது மக்கபேயின் படையை சேர்ந்த 20 இளைஞர்கள் இத்தகைய இறை பழிப்பை கேட்டு சீற்றங்கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். மற்றவர்கள் மேலே ஏறி சென்று எதிரிகளை சுற்றி வளைத்து கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள். அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படை வீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள். ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த தீமோத்தேயுவையும் அவனுடைய சகோதரனான கைரையாவையும் அப்பொல்லோனையும் அவர்கள் கொன்றார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ரவேல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ் பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள். 2 மக்கபேயர் அதிகாரம் 11. லீசியாவின் வீழ்ச்சி. சிறிது காலத்திற்கு பின் மன்னனுடைய பாதுகாவலும் உறவினனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியா நடந்தவற்றைக் கண்டு பெரிதும் எரிச்சல் அடைந்தான். ஏறத்தாழ 80,000 காலாட்படையினரையும் குதிரைப்படையினர் அனைவரையும் திரட்டி கொண்டு யூதர்களுக்கு எதிராக புறப்பட்டான். எருசலேம் நகரை கிரேக்கர்களின் குடியிருப்பாக மாற்ற திட்டமிட்டான். பிற இனத்தாரின் கோவில்கள் மீது வரி விதித்தது போல் எருசலேம் கோவில் மீதும் வரி விதிக்கவும் ஆண்டுதோறும் தலைமை குரு பீடத்தை விலை பேசவும் எண்ணினான். கடவுளின் ஆற்றல் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மாறாக பெருந்திரளான தன் காலாட்படையினரையும் ஆயிரக்கணக்கான குதிரைப்படையினரையும் 80 யானைகளையும் நம்பி இருமாப்பு கொண்டான். யூதேயா நாட்டின் மீது லீசியா படையெடுத்து சென்று எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அரண்சூல் நகரான பெத்சூரை நெருங்கி அதை வன்மையாக தாக்கினான். கோட்டைகளை லீசியா முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆள்களும் அறிய நேர்ந்தது. அப்பொழுது இஸ்ரவேலை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்புமாறு அவர்களும் எல்லா மக்களும் அழுது புலம்பி மன்றாடினார்கள். மக்கபே தாமே முதலில் படைக்கலம் எடுத்து கொண்டார். தங்கள் உறவின் முறையினருக்கு உதவி புரியும்படி மற்றவர்களும் தம்மோடு சேர்ந்து தங்கள் உயிரை பணயம் வைக்குமாறு தூண்டினார். அவர்களும் வெறுப்புடன் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி சென்றார்கள். அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்தபோதே வெண்ணாடை அணிந்த பொன் படைக்கலங்களை சுழற்றி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்களது தலைக்கு மேல் தோன்றினார். அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். அவர்கள் எத்தனை ஊக்கமடைந்திருந்தார்கள் என்றால் மனிதரை மட்டுமல்ல கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள். விண்ணக இறைவனாகிய ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கங்கொண்டு அவர்களுக்கு துணை செய்யவே அவர்கள் போரில் முன்னேறி சென்றார்கள். அவர்கள் சிங்கங்களைப் போல தங்கள் எதிரிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களுள் 11,000 காலாட்படையினரையும் 1,600 குதிரைப்படையினரையும் கொன்றார்கள். எஞ்சியிருந்த அனைவரையும் புறமுதுகு காட்டி ஓட செய்தார்கள். அவர்களுள் பலர் காயமடைந்து படைக்கலங்களை இழந்து தப்பி சென்றார்கள். லீசியாவும் இழிவுற்று தப்பியோடினான். லீசியா யூதர்களோடு சமாதானம் செய்து கொள்ளல். அறிவாளியான லீசியா தனக்கு நேரிட்ட தோல்வியை பற்றி சிந்திக்கலானான். ஆற்றல் படைத்த கடவுள் யூதர்கள் சார்பாக போரிட்டதால் தான் அவர்களை வெல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே அவர்களிடம் ஆள் அனுப்பி முறையாக உடன்பாட்டுக்கு இசையுமாறு அவர்களை தூண்டினான். மன்னனை வற்புறுத்தி அவர்களை நண்பனாக்க முயல்வதாக உறுதிமொழிந்தான். பொது நன்மையை கருதி லீசியாவின் பரிந்துரைகள் அனைத்துக்கும் மக்கபே இசைந்தார். அவர் யூதர்கள் சார்பாக அவனிடம் எழுத்து மூலம் விடுத்திருந்த வேண்டுகோள்கள் அனைத்தையும் மன்னன் ஏற்றுக்கொண்டான். லீசியா யூதர்களுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு: யூத மக்களுக்கு லீசியா வாழ்த்து கூறி எழுதுவது: நீங்கள் அனுப்பி வைத்த யோவானும் அப்சலோமும் உங்களது மனுவை என்னிடம் கொடுத்து அதில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். மன்னருக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். அவரும் தம்மால் கூடுமானவற்றை செய்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அரசிடம் நீங்கள் நல்லெண்ணம் காட்டினால் எதிர்காலத்தில் உங்கள் நலனுக்காக பாடுபட முயல்வேன். இவற்றை பற்றி விளக்கமாக உங்களோடு கலந்து பேசுமாறு உங்களுடைய தூதர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் பணிந்திருக்கிறேன். வணக்கம். 148ஆம் ஆண்டு தியோகோரிந்து மாதம் 24ஆம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது. லீசியாவுக்கு மன்னன் விடுத்த மடல் வருமாறு: தம் சகோதரர் லீசியாவுக்கு அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது: எம் தந்தை இறையடி சேர்ந்து விட்டதால் நம் ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் கலக்கமின்றி தங்கள் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறோம். கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம் தந்தை கொண்டு வந்திருந்த திட்டத்திற்கு அவர்கள் இணங்கவில்லை என்றும் தங்கள் வாழ்க்கை முறையையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் தங்கள் பழக்க வழக்கங்களையே கடைபிடிக்க நம்மிடம் இசைவு கேட்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம். இம்மக்களும் தொல்லையின்றி வாழ வேண்டும் என நாம் விரும்புவதால் அவர்களுடைய கோவில் அவர்களிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் மூதாதையருடைய பழக்க வழக்கப்படியே வாழலாம் என்றும் நாம் முடிவு செய்கிறோம். ஆகையால் நீர் அவர்களுக்கு இச்செய்தி அனுப்பி நமது நட்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் அவர்கள் நம் முடிவுகளை அறிந்து கவலையின்றி தங்கள் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவார்கள்.
யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் வருமாறு. யூதர்களின் ஆட்சிக்குழுவினருக்கும் மற்ற யூதர்களுக்கும் அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. நலமறிய நாட்டம். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்று உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க விரும்புவதாக மெனலா எம்மிடம் தெரிவித்துள்ளார். ஆதலால் சாந்திக்கு மாதம் 30ஆம் நாளுக்குள் வீடு திரும்புகிறவர்கள் எல்லோருக்கும் நமது ஆதரவு எப்போதும் உண்டு. முன்பு போல யூதர்கள் தங்கள் உணவு முறைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்க முழு இசைவு அளிக்கிறோம். அறியாமையால் செய்திருக்கக்கூடிய குற்றங்களில் யாதொன்றுக்காகவும் எவ்வகையிலும் அவர்களுள் எவனும் தொல்லைக்கு உள்ளாக மாட்டான். உங்களுக்கு ஊக்கமூட்ட மெனலாவை அனுப்பியுள்ளோம். வணக்கம். 148ஆம் ஆண்டு சாந்திக்கு மாதம் 15ஆம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது. உரோமியர்களும் யூதர்களுக்கு ஒரு மடல் விடுத்தார்கள். அம்மடல் பின்வருமாறு. யூத மக்களுக்கு உரோமியர்களுடைய தூதர்களாகிய குயிந்து மெம்மியும் தீத்துமானியும் வாழ்த்து கூறி எழுதுவது. மன்னரின் உறவினரான லீசியா உங்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகளுக்கு நாங்களும் இசைவு தெரிவிக்கிறோம். ஆனால் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தவற்றை நீங்கள் ஆராய்ந்தவுடன் உங்களுள் ஒருவரை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். அப்போது உங்களுக்கு ஏற்ற கோரிக்கைகளை மன்னர் முன் வைக்க முடியும். ஏனெனில் நாங்கள் அந்தியோக்கி நகருக்கு போய் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களது கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு காலம் தாழ்த்தாது ஆள் அனுப்புங்கள். வணக்கம். 148ஆம் ஆண்டு சாந்திக்கு மாதம் 15ஆம் நாள் இம்மடல் விடுவிக்கப்பட்டது. 2 மக்கபேயர் அதிகாரம் 12. யாப்பாவில் யூதர்களின் அழிவு. இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட பின் மன்னனிடம் லீசியா திரும்பி சென்றான். யூதர்கள் தங்கள் பயிர் தொழிலில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களாக திமோத்தேயு, கென்னாயின் மகனான அப்பல்லோன் மற்றும் ஏரோனிம், தெமோபோன் ஆகியோருடன் சேர்ந்து சைப்ரஸ் நாட்டு ஆளுநனான நிக்கானோரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழவிடவில்லை. இதே காலத்தில் யாப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள். தங்களோடு வாழ்ந்து வந்த யூதர்களிடம் பகைமை அற்றவர் போல் காட்டிக்கொண்டு அவர்களை மனைவி மக்களோடு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள். இது நகரத்தாரின் பொது இசையுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடம் கொடாது அதற்கு இசைந்தார்கள். யாப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள். இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 200 பேர். தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட இக்கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை அவர் தம் வீரர்களுக்கு தெரிவித்தார். நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்து சென்றார். இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படகுகளை கொளுத்தினார். அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாளுக்கு இரையாக்கினார். நகர வாயில்கள் அடைபட்டிருந்ததால் அவர் திரும்பி சென்றார். மீண்டும் வந்து யாப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அழிக்க திட்டமிட்டார். யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார். இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார். கப்பற்படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார். இத்தீப்பிழம்பின் செந்தழல் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எருசலேம் வரை தெரிந்தது. கிளையாது மீது படையெடுப்பு. யூதர்கள் யாம்னியாவிலிருந்து திமோத்தேயுவை எதிர்த்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் சென்றபோது 500 குதிரை வீரர்களுடன் குறைந்தது 5000 அரேபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். கடும் சண்டைக்கு பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆள்களும் வெற்றி பெற்றார்கள். தோல்வியுற்ற அந்த நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆள்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவதாகவும் உறுதிமொழிந்தார்கள். அவர்கள் பல வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள உடன்பட்டார். அவரிடமிருந்து உறுதி பெற்ற பின் அவர்கள் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள். பல்வேறு இனத்தவர் வாழ்ந்த மதில்களோடு நன்கு அரண் செய்யப்பட்ட ஒரு நகரையும் யூதா தாக்கினார். அதன் பெயர் காஸ்பின். அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருள்களை நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆள்களிடமும் சற்று மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள். இழிச்சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள். ஆனால் இடிக்கும் கருவிகளையும் படைப்பொறிகளும் இன்றி யோசுவா காலத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆள்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள். கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள். எண்ணற்ற பேரை கொன்றார்கள். இதனால் அருகே இருந்த ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் அகலமான ஏரி குருதியால் நிரம்பி வழிந்தது போல தோன்றியது. கர்னாயி மீது தாக்குதல். அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் கடந்து சென்ற பின் தோபியர் என்று அழைக்கப்பெற்ற யூதர்கள் வாழ்ந்து வந்த காராஹா என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அங்கே திமோத்தேயுவை காணவில்லை. ஏனெனில் ஓரிடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டு சென்று விட்டான். மக்கபேயிடம் படைத்தலைவர்களாயிருந்த தோசித்தும்
சோசிபத்தரும் அணிவகுத்து சென்று ஒரு கோட்டையில் தீமோத்தேயு விட்டு வைத்திருந்த 10,000க்கு மிகுதியானவர்களை அழித்தார்கள். மக்கபே தம் படைகளை அணியாய் பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் தீமோத்தேயுவை துரத்தி சென்றார். அவனிடம் 120,000 காலாட்படையினரும் 2,500 குதிரைப்படையினரும் இருந்தனர். யூதா தன்னை நெருங்கி வருவதை அறிந்தபோது தீமோத்தேயு பெண்களையும் பிள்ளைகளையும் பொருள்களையும் கர்னாயும் நகருக்கு அனுப்பினான். அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒடுக்கமானவையாயிருந்தமையால் அந்த இடம் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரியதாயும் இருந்தது. ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனேயே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன. ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார். எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள். தங்களுடைய ஆள்களின் வாள் முனையாலேயே குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி கொண்டார்கள். யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின்தொடர்ந்து அந்த கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார். அவர்கள் 30,000 பேரை அழித்தார். தோசித்து, சோசிபத்தர் அவர்களுடைய ஆள்கள் ஆகியோருடைய கையில் தீமோத்தேயுவை அகப்பட்டு கொண்டான். தன்னை உயிரோடு போக விட வேண்டும் என்று நயவஞ்சகமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அவர்கள் பெரும்பாலோருடைய பெற்றோரும் சகோதரரும் தன்னுடைய பிடியில் இருந்ததால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறியிருந்தான். எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். யூதா அதன் பின் கர்னாயிமை அத்தர்காத்துக்கு கோவிலையும் எதிர்த்து சென்று 25,000 பேரை கொன்றார். அவர்களை முறியடித்து கொன்ற பின் எபிரோனை எதிர்த்து சென்றார். அரண் சூழ்ந்த அந்நகரில்தான் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லீசியா வாழ்ந்து வந்தான். வலிமை மிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள். அங்கு படைப்புரிகளும் எரிபடைகளும் மிகுதியாக இருந்தன. தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரை கைப்பற்றினார்கள். அதில் இருந்தவர்களுள் 25,000 பேரை கொன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமில் இருந்து 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சித்தோப்பொலிக்கு விரைந்தார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தோப்பொலி மக்கள் தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்ப காலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள். அதனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் சித்தோப்பொலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கேட்டுக்கொண்டார்கள். பின் பெந்தேகோஸ்து திருவிழா நெருங்கி வந்தமையால் எருசலேமுக்கு சென்றார்கள். கோர்கியா மீது வெற்றி. யூதர்கள் பெந்தேகோஸ்து திருவிழாவுக்கு பின் இதுமேயா நாட்டு ஆளுநனான கோர்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள். அவன் 3,000 காலாட்படையினரோடும் 400 குதிரைப்படையினரோடும் அவர்களை எதிர்த்து சென்றான். அவர்கள் போர் தொடுத்த போது யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பக்கேனோருடைய ஆள்களுள் வலிமைமிக்க ஒருவரான தோசித்து குதிரை மேல் இருந்தபடியே கோர்கியாவை பிடித்து கொண்டார். அந்த கயவண்டை மேலாடையை பற்றி கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்து செல்ல எண்ணியிருந்தபோது திராக்கோன் குதிரை வீரர்களுள் ஒருவன் தோசித்து மீது பாய்ந்து அவருடைய தோலை துண்டித்தான். ஆகவே கோர்கியா மாரிசாவுக்கு தப்பியோடினான். எஸ்தரியும் அவருடைய ஆள்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைப்புற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதோடு தலைமையற்று நடத்துமாறு ஆண்டவரை யூதா வேண்டினார். தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ்பாக்கள் இசைத்தார். எதிர்பாராத நேரத்தில் கோர்கியாவின் படையின் மீது பாய்ந்து அவர்களை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தார். இறந்தோருக்காக வேண்டுதல். பின் யூதா தம் படையை திரட்டி கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகள் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆள்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாம்னியாவில் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன. இதனால் தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லோருக்கும் தெளிவாயிற்று. ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லோரும் போற்றினார்கள். அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தளிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். பாவத்தினின்று அகிலும்படி பெருமகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள்.
பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். 2 மக்கபேயர் அதிகாரம் 13. மெனலாவின் இறப்பு. 149ஆம் ஆண்டு அந்தியோக்கு யூப்பாத்தோர் பெரும் படையோடு யூதேயாவை எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி எட்டியது. அவனுடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான். 110,000 காலாள்கள், 5300 குதிரை வீரர்கள், 22 யானைகள், வாள்பூட்டிய 300 தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்குக்கு நயவஞ்சகமாக ஊக்கமூட்டினான். தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான் அவ்வாறு செய்தான். ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக அந்தியோக்கின் சீற்றத்தை தூண்டிவிட்டார். எல்லா தீமைகளுக்கும் மெனலாவை காரணம் என்று லீசியா அந்தியோக்குக்கு தெரிவித்தான். எனவே மெனலாவை பெரோயாவுக்கு கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான். அங்கே 50 முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது. அது சாம்பலால் நிறைந்திருந்தது. அம்மாடத்து விளிம்பின் உட்புறத்தை சுற்றிலும் சாம்பலை நோக்கி சரிந்த ஒரு தளம் இருந்தது. கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களே அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களே அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றளிப்பது வழக்கம். திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறே இறந்தான். அடக்கம் செய்யப்படவும் இல்லை. தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிபீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே. மோதேயினுக்கு அருகே யூதர்கள் பெற்ற வெற்றி. மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டு செருக்குடன் புறப்பட்டு சென்றான். யூதா இதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. மக்கள் புத்துணர்வு பெற தொடங்கிய வேளையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் பிற இனத்தாரின் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் அவ்வாறே செய்தார்கள். 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணான் நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். மூப்பர்களோடு தனிமையில் கலந்து பேசிய பின் மன்னனின் படை யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றும் முன்பே கடவுளின் துணையுடன் புறப்பட்டு சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார். உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்து விட்டு திருச்சட்டம், கோவில், நகர், நாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆள்களுக்கு யூதா அறிவுறுத்தினார். பின் மோதேயினுக்கு அருகில் பாசறை அமைத்தார். கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆள்களை போர்க்குரல் எழுப்ப சொன்னார். ஆண்மை படைத்த இளைஞர்களை நின்று தேர்ந்தெடுத்த ஒரு படை பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார். பாசறையில் இருந்த 2000 பேரை கொன்றார். முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்தி கொன்றார். இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பொழுது புலரும் வேளையில் இதெல்லாம் நடந்தது. யூதர்களோடு ஒப்பந்தம். யூதர்களுடைய துணிவை நேரில் கண்ட பின் அந்தியோக்கு மன்னன் அவர்களுடைய படைத்தளங்களை கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான். ஆகவே யூதர்களுடைய வலிமை மிக்க கோட்டையாகிய பெத்சூரை எதிர்த்து சென்றான். ஆனால் துரத்தி அடிக்கப்பட்டான். மீண்டும் தாக்கிய போது தோல்வி கண்டான். கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார். ஆனால் யூதர்களின் படையை சேர்ந்த உரோத்தோக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான். அதனால் அவனை தேடி பிடித்து சிறையில் அடைத்தார்கள். மன்னன் 2ஆம் முறை பெத்சூரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான். ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் திரும்பி சென்றான். மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் தாக்கி தோல்வியுற்றான். ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது. கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவருடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அவருடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான். இத்தகைய ஒப்பந்தத்தை செய்த பின் பலி ஒப்பு கொடுத்தான். கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாக நன்கொடைகள் வழங்கினான். மன்னன் இன்முகத்தோடு மக்கபேயை வரவேற்றான். பின்னர் தாலமாய் முதல்
கேரார் வரையிலான பகுதிக்கு எகமோனிதை ஆளுநனாக ஏற்படுத்தினான். அவன் தாலமாய்க்கு சென்றான். ஆனால் யூதர்களோடு அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் சினங்கொண்டார்கள். அதன் விதிமுறைகளை செல்லாததாக்க விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள். அப்போது லீசியா பொது மேடையில் ஏறி தன்னால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான். அவருடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்கிக்கு புறப்பட்டான். இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன. 2 மக்கபேயர் அதிகாரம் 14. தலைமை குரு ஆல்கிம். 3 ஆண்டுகளுக்குப் பின் செலூக்கின் மகன் தெமேத்திரி ஒரு வலிமைமிக்க தரைப்படையோடும் கப்பற்படையோடும் பயணம் செய்து திரிப்பொலி நகர துறைமுகத்துக்கு வந்து அந்தியோக்கையும் அவனுடைய பாதுகாப்பாளன் லீசியாவையும் கொன்ற பின் நாட்டை கைப்பற்றியதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி கிடைத்தது. முன்பு தலைமை குருவாக இருந்தவனும் கிளர்ச்சி காலத்தில் மனம் பொருந்தி தம்மையே தீட்டுப்படுத்தி கொண்டவனுமான ஆல்கிம் தனக்கு எத்தகைய பாதுகாப்பும் இல்லை என்றும் தூய பலிபீடத்தை அணுக வாய்ப்பு இல்லை என்றும் உணர்ந்தான். 151ஆம் ஆண்டளவில் தெமேத்திரி மன்னனிடம் சென்று ஒரு பொன்முடி, பொன் குருத்தோலை ஆகியவற்றை கோவிலிலிருந்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஒலிவ கிளைகளையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அன்று அமைதியாய் இருந்தான். ஆனால் தன்னுடைய மதிகட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆல்கிமுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டியது. ஆட்சி மன்ற கூட்டத்துக்கு தெமேத்திரி அவனை அழைத்து யூதர்களின் மனநிலை திட்டம் பற்றி வினவிய போது அவன் பின்வருமாறு பதிலுறுத்தான். யூதா மக்கபேயின் தலைமையில் செயல்படுகின்ற கசிதேயர் எனப்படும் யூதர்களே தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். பேரரசில் அமைதி நிலவாதவாறு கிளர்ச்சியை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய மூதாதையர் வழிவந்த பெருமையாகிய தலைமை குரு பீடத்தை இழந்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன். முதலாவதாக மன்னருடைய நலன்களில் எனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு. இரண்டாவதாக என் நாட்டு மக்களின் நலனிலும் எனக்கு நாட்டம் உண்டு. நான் முன்குறிப்பிட்டவர்களுடைய மூட நடவடிக்கைகளால் எங்கள் இனம் முழுவதும் பெருந்துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மன்னரே இது பற்றிய முழு விவரமும் தாங்கள் தெரிந்து கொண்டு எல்லோரிடமும் காட்டும் மனித நேயத்துக்கு ஏற்ப எங்கள் நாட்டுக்கும் ஒடுக்கப்படுகின்ற எங்கள் இனத்துக்கும் நன்மை செய்யுங்கள். யூதா உயிரோடு இருக்கும் வரை பேரரசில் அமைதி நிலவ முடியாது. ஆல்கிம் இவ்வாறு பேசியவுடன் யூதாவோடு பகைமை கொண்டிருந்த மன்னனின் நண்பர்களும் தெமேத்திரிக்கு மேலும் சினமூட்டினார்கள். எனவே தெமேத்திரி உடனடியாக யானைப்படையின் தலைவனாயிருந்த நிக்கானோரை தேர்ந்தெடுத்து யூதேயாவின் ஆளுநனாக ஏற்படுத்தி அனுப்பி வைத்தான். யூதாவை கொல்லவும் அவருடைய ஆள்களை சிதறடிக்கவும் சிறப்புமிகு கோவிலின் தலைமை குருவாக ஆல்கிமை ஏற்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டான். யூதாவுக்கு அஞ்சி யூதேயாவிலிருந்து தப்பியோடியிருந்த பிற இனத்தார் நிக்கானோரோடு சேர்ந்து கொள்ள ஒன்று கூடினார்கள். யூதர்களுக்கு நேரிடும் இன்னல் இடுக்கண் தங்களுக்கு வளமூட்டும் என்று எண்ணினார்கள். நிக்கானோரின் நட்பும் எதிர்ப்பும். நிக்கானோருடைய வருகை பற்றியும் பிற இனத்தார் அவனோடு சேர்ந்து கொண்டது பற்றியும் யூதர்கள் கேள்விப்பட்ட போது தங்கள் தலையில் புழுதியை தூவி கொண்டார்கள். தங்களை என்றென்றும் தம் மக்களாக நிலைநிறுத்தி தம் வெளிப்பாடுகள் மூலம் தம் வழி உரிமையாகிய தங்களை காத்து வரும் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தலைவர் யூதா கட்டளையிட அவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு தெசாவு என்ற சிற்றூரில் எதிரிகளோடு போர் தொடுத்தார்கள். யூதாவின் சகோதரரான சீமோன் நிக்கானோரை எதிர்த்து போரிட்டார். திடீரென பகைவர்கள் அவரை தாக்கியதால் சற்று பின்வாங்கினார். இருப்பினும் யூதா அவருடைய ஆள்கள் ஆகியோருடைய வலிமை பற்றியும் தங்கள் நாட்டிற்காக செய்த போரில் அவர்கள் காட்டிய துணிவு பற்றியும் நிக்கானோர் கேள்வியுற்ற போது குருதி சிந்துதல் மூலம் இச்சிக்கலுக்கு தீர்வு காண தயங்கினான். ஆகவே ஒப்பந்தம் செய்து கொள்ள பொசிதோன், தெயதோத்து, மத்தத்தியா ஆகியோரை அனுப்பினான். ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முற்றிலும் ஆய்ந்து பார்த்த பின் அவை பற்றி தலைவன் நிக்கானோர் தன் வீரர்களுக்கு எடுத்து கூறினான். அவர்கள் அனைவரும் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்து ஒருமனப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர்கள் சந்தித்து கொள்ள ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது. ஒவ்வொரு படையிலிருந்தும் ஒரு தேர் முன்னால் வந்தது. இருக்கைகள் போடப்பட்டன. பகைவர்கள் திடீரென சூழ்ச்சியில் இறங்கிவிடாதவாறு படைக்கலன்களை தாங்கிய வீரரை முன்னேற்பாடாக முக்கியமான இடங்கள் யூதா நிறுத்தி வைத்தார். இருவரும் முறைப்படி கலந்து ஆலோசித்தனர். நிக்கானோர் எருசலேமிலேயே தங்கியிருந்தான். முறைகேடானது எதுவும் செய்யவில்லை. தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைத்தான். அவன் யூதாவோடு அடிக்கடி உரையாடுவான். அவரிடத்தில் உள்ளார்ந்த பற்று கொண்டிருந்தான். யூதா திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு அவன் தூண்டினான். அவரும் திருமணம் செய்து அமைதியில் வாழ்க்கை நடத்தினார். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய நட்பை கண்ட ஆல்கிம்
முன்பு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் நகலை எடுத்துக்கொண்டு தெமேத்திரியிடம் சென்றான். அரச துரோகியான யூதாவை நிக்கானோர் தன் பின்தோன்றலாக ஏற்படுத்தியுள்ளதால் அவன் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்று அவனிடம் கூறினான். இந்த சதிகாரனுடைய பொய் குற்றச்சாட்டுகளால் கொதிப்படைந்த மன்னன் சீற்றங்கொண்டான். அந்த ஒப்பந்தம் தனக்கு மனநிறைவு தரவில்லை என்றும் மக்கபேயை உடனே கைதியாக அந்தியோக்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நிக்கானோருக்கு எழுதினான். இந்த செய்தி நிக்கானோருக்கு கிடைத்தபோது அவன் பெரிதும் கலங்கினான். யூதா எவ்வகை குற்றமும் செய்யாதிருந்த போது அவரோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டியிருந்ததை பற்றி வருந்தினான். ஆயினும் மன்னனை எதிர்க்க முடியாததால் அவனுடைய ஆணையை சூழ்ச்சியாக நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தான். ஆனால் நிக்கானோர் தம்மோடு மிக கண்டிப்பாய் நடந்து கொண்டதையும் வழக்கத்திற்கு மாறாக தம்மோடு கடுமையாய் இருந்ததையும் கண்ட மக்கபே இது நல்லெண்ணத்தால் எழுந்தது அன்று என்று முடிவு செய்தார். ஆகவே தம் ஆள்களுள் பலரை சேர்த்து கொண்டு நிக்கானோரிடமிருந்து விலகி சென்று ஒளிந்து வந்தார். யூதா தன்னை சூழ்ச்சியினால் வென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த நிக்கானோர் குருக்கள் வழக்கப்படி பலி செலுத்தி கொண்டிருந்த வேளையில் திருப்பெருங்கோவிலுக்கு சென்றான். மக்கபேயை தன்னிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான். அவன் தேடிய மனிதர் எங்கு இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போது நிக்கானோர் கோவிலை நோக்கி தன் வலக்கையை நீட்டி, நீங்கள் யூதாவை கைதியாக என்னிடம் ஒப்படைக்காவிட்டால் கடவுளின் இந்த திரு உறைவிடத்தை தரைமட்டமாக்குவேன், பலிப்பீடத்தை இடித்து தள்ளுவேன், இங்கு தியனீசுக்கு மிக சிறந்த ஒரு கோவிலை கட்டுவேன் என்று சூளுரைத்தான். இச்சொற்களை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். குருக்கள் விண்ணை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி தம் இனத்தை எப்போதும் காத்து வருகின்றவரை மன்றாடினார்கள். அனைத்துக்கும் ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் தேவையில்லை. எனினும் நீர் எங்களிடையே தங்குவதற்கு ஒரு உறைவிடம் அமைக்க திருவுளங்கொண்டீர். எனவே தூய ஆண்டவரே, தூய்மைக்கெல்லாம் ஊற்றி சிறிது காலத்துக்கு முன் தூய்மைப்படுத்த பெற்ற இந்த இல்லத்தை என்றென்றும் தீட்டுப்படாமல் காப்பாற்றும் என்று வேண்டினார்கள். ராட்சியின் இறப்பு. எருசலேமின் மூப்பர்களில் ஒருவரான ராட்சிக்கு எதிராக நிக்கானோரிடம் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தம் மக்களிடம் அன்பு கொண்டவர், அவர்களுடைய மதிப்பு பெற்றவர், நல்மனம் படைத்தவர், இதனால் யூதர்களின் தந்தை என்று பெயர் பெற்றவர், முற்காலத்தில் நடந்த கிளர்ச்சியின் போது யூத நெறிப்படி வாழ்ந்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி யூத மறைக்காக தம் உடலையும் உயிரையும் மிகுந்த ஆர்வத்துடன் இழக்க துணிந்தவர். யூதரோடு தனக்கு இருந்த பகைமையை வெளிப்படுத்த விரும்பி ராட்சியை கைது செய்து வருமாறு 500க்கு மிகுதியான படை வீரர்களை நிக்கானோர் அனுப்பி வைத்தான். இதன் மூலம் யூதர்களுக்கு பேரிடர் விளைவிக்க எண்ணினான். படை வீரர்கள் காவல் மாடத்தை கைப்பற்றி முற்றத்தின் கதவை உடைக்கவிருந்தபோது நெருப்பை கொண்டு வர செய்து கதவுகளை எரிக்க பணித்தான். அப்பொழுது அவர்களால் சூழப்பட்ட இராட்சி தம் வாளின் மேலேயே விழுந்தார். தீயோர் கையில் அகப்பட்டு தம் உயர்குடி பிறப்புக்கு தகாத இழிவு அடைவதை விட மானத்தோடு இறக்க விரும்பினார். அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் வாள் மீது சரியாக விழவில்லை. வீரர்கள் கதவுகளின் வழியாக பாய்ந்து வரவே அவர் துணிந்து மதில் மேல் ஏறி ஆண்மையோடு கூட்டத்தினுடைய குதித்தார். ஆனால் வீரர்கள் விரைந்து விலக அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தின் நடுவில் விழுந்தார். இன்னும் உயிர் இருக்கையில் சீற்றத்தால் பற்றி எறிந்தவராய் அவர் எழுந்தார். குருதி பீரிட கொடிய காயங்களுடன் கூட்டத்தின் நடுவே ஓடி ஒரு செங்குத்தான பாறை மேல் நின்றார். அவருடைய குருதியெல்லாம் வடிந்ததும் அவர் தம் குடல்களை கீறி எடுத்து இரு கைகளாலும் பிடித்து கூட்டத்தை நோக்கி சுழற்றி எறிந்தார். இவற்றை தமக்கு திரும்பவும் தருமாறு உயிருக்கும் மூச்சுக்கும் ஆண்டவரான இறைவனை மன்றாடினார். இவ்வாறு இராட்சி இறந்தார். 2 மக்கபேயர் அதிகாரம் 15. நிக்கானோரின் சூழ்ச்சி. யூதாவும் அவருடைய ஆள்களும் சமாரியா நாட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்ற நிக்கானோர் தனக்கு இழப்பு நேராவண்ணம் அவர்களை ஓய்வு நாளில் தாக்க திட்டமிட்டான். நிக்கானோரை பின்தொடர கட்டாயத்துக்கு உள்ளான யூதர்கள் அவனிடம், அவர்களை இத்துணை கொடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் அழிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் காண்பவர் மற்ற நாள்களை விட மாற்றுப்படுத்தி தூய்மைப்படுத்தி இல்லை இந்நாளை மதிப்பீராக என்றார்கள். அதற்கு அந்த மாபெரும் கயவன் ஓய்வு நாளை கடைபிடிக்க கட்டளையிட்டுள்ள ஒரு அரசன் விண்ணில் இருக்கிறானோ என்று வினவினான். அப்போது அவர்கள், என்றுமுள்ள ஆண்டவரே, விண்ணின் வேந்தர், அவரே 7ஆம் நாளை கடைபிடிக்க எங்களை பணித்தவர் என்று அறிக்கையிட்டார்கள். அதற்கு அவன், மண்ணின் வேந்தன் நான், ஆகவே நீங்கள் படைக்கலங்களை எடுத்து அரச அலுவல் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். ஆயினும் தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி பெறவில்லை. யூதா போருக்கு ஏற்பாடு செய்தல். செருக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கானோர் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் வென்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்திருந்தான். ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தார். பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும், முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவு கூறவும், இப்போதும் எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆள்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருச்சட்ட நூலிலிருந்தும் இறைவாக்கு நூல்களிலிருந்தும் படித்து காட்டி அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். அவர்கள் ஏற்கனவே வென்றிருந்த போர்களை நினைவுபடுத்தி ஆர்வத்தை தூண்டிவிட்டார். அவர்களுக்கு துணிவூட்டி கட்டளையிட்டார்.
பிற இனத்தார் நம்பிக்கை துரோகம் புரிந்ததையும் ஆணைகளை மீறியதையும் சுட்டி காட்டினார். கேடயம், ஈட்டி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை விட ஊக்கமூட்டும் சொல் என்னும் படைக்கலத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவித்தார். தாம் கண்ட ஒரு கனவு பற்றி, அதாவது நம்பத்தகுந்த ஒரு வகை காட்சி பற்றி விளக்கி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அவர் கண்ட காட்சி பின்வருமாறு. ஓனியா தம் கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார். அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாய் இருந்தவர். நல்லவர், மேன்மை மிக்கவர், எளிமையான தோற்றமும் அடக்கமுடைமையும் உள்ளவர், பொருந்த பேசுபவர், குழந்தை பருவம் முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றவர். இதேபோல வேறொரு மனிதரும் தோன்றினார். அவர் நரைத்த முடியும், மதிப்பும் வியத்தகு மாட்சியும் அதிகார தோற்றமும் கொண்டவர். அப்போது ஓனியா, இவர் தம் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துபவர், தம் மக்களுக்காகவும் திருநகருக்காகவும் மிகுதியாக வேண்டிக் கொள்பவர். இவரே கடவுளின் இறைவாக்கினரான எரேமியா என்று கூறினார். அப்பொழுது எரேமியா தமது வலக்கையை நீட்டி யூதாவுக்கு ஒரு பொன் வாளை கொடுத்தார். அதை கொடுத்தபடியே, கடவுளின் கொடையாகிய இத்தூய வாளை எடுத்து கொள்ளும், இதை கொண்டு உம்முடைய எதிரிகளை அடித்து நொறுக்கும் என்றார். அஞ்சாமையை தூண்டிவிடக்கூடியதும் இளைஞருடைய உள்ளங்களில் வீரத்தை எழுப்பிவிடக்கூடியதுமான தம் விழுமிய சொற்களால் யூதா எல்லாருக்கும் ஊக்கமூட்டினார். எனவே காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் தாக்கி முழு வலிமையோடு நேருக்கு நேர் போர் செய்து நிலைமைக்கு முடிவு காண அவர்கள் உறுதி பூண்டார்கள். ஏனெனில் நகரமும் திரு உறைவிடமும் கோவிலும் ஆபத்தான நிலையில் இருந்தன. தங்கள் மனைவியர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோரை பற்றி அவர்கள் பெரிதும் கவலைப்படவில்லை. தூய்மைப்படுத்த பெற்ற கோவிலை பற்றியே எல்லாவற்றுக்கும் மேலாக கவலைப்பட்டார்கள். நகரில் விடப்பட்டிருந்தவர்களும் பெரிதும் மனக்கலக்கம் அடைந்தார்கள். ஏனெனில் திறந்த வெளியில் நடைபெறவிருந்த மோதலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது. போரின் முடிவை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எதிரிகள் போருக்கு அணிவகுத்து தங்கள் படைகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். யானைகள் போர்த்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் குதிரைப்படைகள் இரு பக்கங்களிலுமாக நிறுத்தப்பட்டன. படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெற்றியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார். ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார். அவர் பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, யூதேயாவின் மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் நீரும் வானதூதரை அனுப்ப அவர் சனகரிபின் பாசறையில் 185,000 பேரை கொன்றார். விண்ணின் வேந்தரே, பகைவர்களை பெரிதும் அஞ்சி நடுங்க வைத்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வானதூதரை இப்போது அனுப்பும். தூய மக்களை தாக்க வந்திருக்கும் இந்த இறை பழிப்போரை உமது கைவன்மையால் வீழ்த்துவீராக. இத்துடன் அவர் தம் வேண்டுதலை முடித்து கொண்டார். நிக்கானோரின் வீழ்ச்சியும் இறப்பும். நிக்கானோரும் அவனுடைய ஆள்களும் எக்காலங்களோடும் போர் பாடல்களோடும் முன்னேறி சென்றார்கள். ஆனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் இறைவனை துணைக்கு அழைத்து மன்றாடிய வண்ணம் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு கைகளால் போர் செய்து கொண்டும் உள்ளத்தில் கடவுளை மன்றாடி கொண்டும் இருந்ததால் குறைந்தது 35,000 பேரை வீழ்த்தினார்கள். கடவுளுடைய வெளிப்பாட்டால் பெரிதும் மகிழ்ந்தார்கள். போர் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொண்டிருந்த போது நிக்கானோர் தன் முழு போர் கவசத்துடன் இறந்து கிடப்பதை கண்டுபிடித்தார்கள். அப்போது அவர்கள் உரத்த குரல் எழுப்பி ஆரவாரம் செய்து வல்லவரான இறைவனை தங்கள் தாய்மொழியில் போற்றினார்கள். தம் உடலாலும் உள்ளத்தாலும் எக்காலத்தும் தம் மக்களை பாதுகாத்து வந்தவரும் தம் நாட்டினர் பால் இளமை முதல் பற்று கொண்டிருந்தவருமாகிய யூதா நிக்கானோரின் தலையையும் தோளோடு வலக்கையையும் வெட்டி எடுத்து அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஆள்களுக்கு கட்டளையிட்டார். அங்கு சேர்ந்தபோது அவர் தம் மக்களை ஒன்று கூட்டினார். குருக்களை பலிபீடத்திற்கு முன் நிறுத்தினார். கோட்டையில் இருந்தவர்களுக்கு ஆள் அனுப்பினார். காயவன் நிக்கானோரின் தலையையும் எல்லாம் வல்லவரின் தூய இல்லத்துக்கு எதிராக இருமாப்போடு நீட்டி அந்த இறை பழிப்போனின் கையையும் அவர்களுக்கு காட்டினார். கடவுள் நம்பிக்கையற்ற நிக்கானோரின் நாக்கை துண்டித்தார். அதை சிறு சிறு துண்டுகளாக்கிய பறவைகளுக்கு உணவாக போடவும் அவனுடைய மூடத்தனத்தின் விளைவை மக்கள் காணும் பொருட்டு அவனுடைய தலையையும் கையையும் கோவிலுக்கு எதிரில் தொங்கவிடவும் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் விண்ணை நோக்கி தம்மையே வெளிப்படுத்தி இருந்த ஆண்டவரை வாழ்த்தினார்கள். தம் சொந்த இடத்தை தூய்மை கெடாதவாறு காப்பாற்றியவர் போற்றி என்று முழங்கினார்கள். ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றிருந்த உதவியின் தெளிவான வெளிப்படையான அடையாளமாக எல்லோருக்கும் வழங்கும் பொருட்டு நிக்கானோரின் தலையை கோட்டையில் யூதா தொங்கவிட்டார். இந்நாளை கொண்டாட ஒருபோதும் தவறக்கூடாது என்றும் அரமேய மொழியில் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள், அதாவது மொர்தக்காயின் நாளுக்கு முந்திய நாள் அதனை கொண்டாட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு மூலம் அவர்கள் முடிவு செய்தார்கள்.
முடிவுரை. இதுவே நிக்கானோரின் முடிவு. அக்காலம் முதல் எருசலேம் நகர் எபிரேயர்களுக்கு உரியதாயிற்று. இத்தோடு நானும் வரலாற்றை முடிக்கிறேன். இது நன்முறையிலும் கட்டுக்கோப்புடனும் எழுதப்பட்டிருப்பின் இதுவே எனது விருப்பம். குறைபாடுகளுடனும் சிறப்பு குன்றியும் அமைந்திருந்தால் என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். திராட்சை ரசத்தை மட்டும் அல்லது தண்ணீரை மட்டும் தனியாக குடிப்பது உடல் நலனுக்கு கெடுதி தரும். மாறாக தண்ணீர் கலந்த திராட்சை ரசம் இனிமையானது, சுவை மிக்கது. அதுபோல வரலாற்றை எழுதுவதில் கையாளப்படும் நடை படிப்போரின் செவிக்கு இன்பமூட்டும். முற்றும்.